நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்று பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நேற்றே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது சம்மந்தமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த நியூஸ் பார்த்து முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2 எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து 28, ஒன்று வந்து 31 சொல்லியிருந்தோம். இதே போல் நம்ம தெரிஞ்ச ஸ்டாஃபுங்கிட்டலாம் நம்ம வந்து ஒரு கேள்வி மாரி கேட்டிருந்தோம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நண்பர்கள் இன்றைக்கி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து ஃப்ரைடே வரணும், ஒரு சில நண்பர்கள் வந்து பிப்ரவரி முதல் வாரம் தான் வரும் அப்படின்னு வந்து அதில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ சப்போஸ் இன்றைக்கி ரிசல்ட் வருவதற்கு ஒரு 50-50 சான்ஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு கல்லூரியிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெச்ஓடிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இதுமாதிரி வந்து ரிசல்ட் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து சப்போஸ் ஒரு வேளை இன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் காலையில் வருமா ஈவினிங் வருமா அப்படின்னு வந்து நம்ம அலசும்போது, அதாவது ஒரு 2021 அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து காலையிலேயே 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2021க்கு அப்புறம் 22லேருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்பவுமே ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதாவது 4 மணிக்கு மேலே. 2021 முன்னாடி 10 மணிக்கே ரிலீஸ் பண்ணுறோம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் இருக்கும்போது ரிசல்ட் தெரிஞ்சிடும். 2022க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 4 மணிக்கு, 5 மணிக்கு, 7 மணிக்கு கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ இன்று ரிசல்ட் வந்தால் நான் உங்களுக்கு உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அனைத்து மாணவர்களும் நல்லபடியாக பாஸ் ஆக வாழ்த்துக்கள். ரிசல்ட் வருவதற்கு மறுபடியும் சொல்கிறேன், 50% தான் சான்ஸ் இருக்குது. அதனால் பார்ப்போம். இன்றைக்கி வரலன்னா கண்டிப்பாக அடுத்தது வெள்ளிக்கிழமை தான் ரிசல்ட் வரும்.